டிஎஸ்கேவை நம்பலாமா வேண்டாமானே தெரில கைஸ். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரன்ஸில் ஜெயிச்சு பேக் டு த ட்ராக் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூவையும் டிஎஸ்கேயோட பிளே ஆஃப் சான்சஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் கூட மோதினாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த டீமுக்கு எதிராக டிஎஸ்கே இதே மாதிரி விளையாட்டு தான் தோல்வியை தழுவிருப்பாங்க. இன்னைக்குமே டிஎஸ்கே இதே மாதிரி தான் விளையாடினாங்க. பட் பவுலர்ஸ் ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு டிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 161 ரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. கடந்த 3 மேட்சா எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு மேட்சுமே பேட்டிங் பண்ணாங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஆஷ்னாவை எதிர்பார்த்தேன். பட் ஆஷ்னாவை இன்னைக்கு விளையாட வைக்கல. பேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு எப்பயும் போல தான் கைஸ். டூப்ளசி, டானவன் ஃபெரேரா, ரைலி ரூசோ இவங்க 3 பேர்ல யாராச்சும் 2 பேர் அடிச்சாதான் ஸ்கோர் வருது. முக்காம்ல ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸை மட்டும் பேட்டிங்ல காமிச்சாரு 30 ரன்ஸ். மற்றபடி டூப்ளசி ஒரு அட்டாக்கிங் 40 அண்டு நம்ம டானவன் ஃபெரேராவும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 40+ ரன்ஸ் அடிச்சாரு. ஓப்பனிங்ல 70+ பார்ட்னர்ஷிப்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்பவே ஸ்லோ பார்ட்னர்ஷிப் தான். ஸ்கோரை வந்து கடைசியில் அந்த 160க்கு முடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா டானவன் ஃபெரேரானால தான். ஸோ பேட்டிங் வீக்காக தான் இருக்குது. ஸோ பேட்ஸ்மேனை நம்மனா இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டை இருக்க முடியாதுன்ட்டு பவுலர்ஸ் கம்பேக் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சு. மெயினாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஒரு பவுலர் அவர் தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். லேட்டராக பார்ப்போம் அவரை பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்பா 4 ஓவர்ஸ் பவுலிங் பண்ணி 22 ரன்ஸ்க்கு எடுத்து 2 விக்கெட் எடுத்தார். அவரை ஃபாலோ பண்ணி டேவிட் மலான் அவருமே 4 ஓவர்ஸ் போட்டு 2 விக்கெட் எடுத்து 29 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அண்ட் நம்ம ஹீரோ ஆஃப் த மேட்ச் டி சில்வா கைஸ். 4 ஓவர்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்து ஒன்லி 28 ரன்ஸ் மட்டும் தான் கன்ஜுகேட் பண்ணாரு. ஓவராலாக மொதல் 10 ஓவர்லேயே பாதி டீமாக சாட்ச் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக டிஎஸ்கே 22 ரன்ஸில் இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் டீமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மேட்சை 22 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் அகில் ஹுசேனை டீமில் செட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டிஎஸ்கேயோட பேட்டிங் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ராஸ்டர்லாம் வந்து எப்படியாச்சும் வந்து மிடில் ஆர்டரில் ஃபிட் பண்ணியே அவனுக்கு செம ஹிட்டர் இவர். ஸோ இவரை வந்து டானவன் ஃபெரேரா கூட அந்த மிடில் ஆர்டரில் ஆட வச்சா உண்மையிலே செம எஃபெக்டிவாக இருப்பார். பேட்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி பவுலிங்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் கண்டிப்பாக டிஎஸ்கே பிளே ஆஃப் வரைக்கும் வரலாம். டைட்டில் அடிக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ அடுத்து பிளே ஆஃப் சான்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்கேக்கு இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து 6 மேட்ச் இருக்குது. 6 மேட்ச்சில் மேக்ஸிமம் ஒரு 4 மேட்ச் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடலாம். அந்த 4th ஸ்பாட் 3rd ஸ்பாட்டை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போக முடியும். இன்னும் வாஷிங்டன் கூட 2 மேட்சஸ் இருக்குது. எம்ஐ கூட ஒரு மேட்ச் இருக்குது. அப்புறம் கேகேஆர் கூட ஒரு 2 மேட்ச்சு, சியாட்டல் ஆஸ்கர்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ ஒரு 4 மேட்சை டார்கெட் பண்ணி செமையாக ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக ரன் ரேட் அடிப்படையில் 3rd and 4th ஸ்போர்ட்டில் நம்ம போக முடியும். ஓகேவா? டிஎஸ்கேவால் வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். ஸோ டிஎஸ்கேவை நம்புவோம். ஏன்னா டிஎஸ்கேவை வச்சு தான் வந்து சிஎஸ்கேலேயே நிறைய டிசிஷன்ஸ் இந்த சீசன் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கோச்சிங் ஸ்டாஃப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஃப்ளெமிங் இன்னொரு சீசன் ஆட போகிறாருன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு கிரிக்பஸ்ஸில். இருந்தாலும் எது வேணாலும் நடக்கலாம். சரியா? ஸோ வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா டிஎஸ்கே இந்த சீசன் கூட வந்து மாற்றிடுவாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இந்த ஆஃப்டர் எம்எல்சிக்கு அப்புறம் சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து நம்ம சேனலில் அப்டேட்டாக பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.